ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையா இந்த நாளில் நம்ம சபையில் இன்னைக்கு சென்னை பட்டணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சென்னை பட்டணத்தில் அநேக சபைகள் இருக்கு, அநேக பரிசுத்தவான்கள் ஒரு பகுதி, அநேக நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க காப்பாற்றப்படணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த மலை வெள்ளத்துடைய பகுதியில் மிக முக்கியமான ஒன்று உடவை இழந்தவங்க, வீட்டை இழந்தவங்க, பணக்காரராக இருந்த நபரெல்லாம் சில சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற நிலையை பார்க்க முடியுது. சிலருக்கு உணவுடைய பகுதியோட கிடைக்காம கஷ்டப்படுகிற நிலையை கொடுத்துருக்கு. 2 நாளாகமத்துடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துடைய பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். ஆனால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வேதத்துடைய வார்த்தை சொல்வார். இன்னைக்கு சொல்லப்பட்டது எல்லாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது ஆண்டவர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இந்த மலை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கைய பகுதியில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக சிஸ்டர் ஜான்சி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெப குறிப்புக்காக நாம் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இந்த வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சென்னை பட்டணத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மழையினால் ஆண்டவரே பல பகுதிகள் அழிந்து போய் கிடைக்கின்றன ஏசப்பா. சில பேர் சாப்பாடு கூட இல்லாம ஆண்டவரே, தண்ணீர் இல்லாம, குழந்தைகளுக்கு பால் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த தண்ணீரினால தண்ணி தேங்கி இருப்பதனால பலவிதமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன கர்த்தாவே. ஏசப்பா, என்று நாங்கள் சபையாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சென்னை பட்டணத்தில் இருக்கிற மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பகுதியில் தேவனுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே மக்களை பாதுகாத்து வழிநடத்துவீராகப்பா. இந்த தண்ணீர் சீக்கிரத்தில் வற்றி போக பண்ணுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை கட்டி தருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. லேவியராக நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே 26:6 தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி அந்த பகுதி மக்களுக்கு எந்த விதமான தத்தளிப்பும் இல்லாமல் அவர்கள் சமாதானத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் தன்னுடைய வேலைகளை ஆண்டவரே அவர்கள் செய்வதற்கு நல்ல கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்விடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகள் செவிகள் கேட்கிறவமா இருக்கின்றன என்று சொன்ன வேத வார்த்தையின்படி அப்பா அந்த பகுதி மக்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு கால சூழ்நிலை உருவாக்கி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்யக்கூடியவர்களை எழுப்பி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீங்க அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய பகுதியை நம்ம பார்ப்போம்னா பகுதியை வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைப்படி
நீர் வளம் பொருந்திய பட்டணம் சென்னை பட்டணம். நல்ல ஏரிகள் நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்தவான் கூட, அப்போஸ்தலனாக இருந்த தோமா கூட அந்த ஜீவனை விட்ட இடம். அநேக பரிசுத்தவான்கள் நம்ம தேசத்தில் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தர் அந்த தேசத்தை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அந்த சென்னை பட்டணத்தில் மக்களை பாதுகாக்கும்படியாக அந்த ஜோடு எல்லாரும் கைகளாக அன்பு தகப்பனே, எங்கள் தலைநகரமாக இருக்கிற தமிழ்நாடுடைய பகுதிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சென்னைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சென்னை பட்டணத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த நாட்களுடைய பகுதியில சென்னை பட்டணத்து மாத்திரமல்ல, திருவாரூர் பகுதிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். காஞ்சிபுரம் பகுதிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே வந்து ஸ்தோத்திரையா. திருநெல்வேலி பகுதிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நாகர்கோவில் பகுதிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைக்கு மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனம் ஏராளமா இருக்கிறதா. அநேக நபர்கள் ஆண்டவரே தன்னுடைய வேலையை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அநேக நபர்கள் தன்னுடைய உடமையை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த தேசத்துக்கு மனம் மறங்குகிறார்கள். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதவரைக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்கிறவரே, சென்னை பட்டணத்தை நீங்க காத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல சபையிலிருந்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்க அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் உயர் அதிகாரிகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவரை வாய்க்க பண்ணுங்கப்பா. நீங்க வாய்க்க பண்ணபடியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இயேசுப்பா, இந்த மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் தூக்கத்தை இழந்துட்டாங்க, நிம்மதியை இழந்துட்டாங்க, சமாதானத்தை இழந்துட்டாங்க, ஆண்டவரே சில உடைமைகளை கூட இழந்துட்டாங்க. இயேசுப்பாவுடைய நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல மன ஆறுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல தைரியத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த மழைக்கு பின்பதாய் வருகிற வியாதிகளுக்கு, நோய்களுக்கு, காய்ச்சலுக்கு என் ஆண்டவரே மக்களை விடுவிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவில் நின்று தப்புவிக்கிறார் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. எல்லா அழிவுக்கும் எங்கள் பட்டணங்களை விளக்கியவையா, நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. நம் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பள்ளத்துக்கு பயப்படு, தேவனோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன வார்த்தைப்படி, உமது கோல் உமது தடியினை தேற்றும் என்று சொன்ன வார்த்தைப்படி மக்களை தேற்றி நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த மழை வெள்ளத்துடைய பாதிப்பு வராதபடிக்கு கர்த்தர் தேசத்தின் மேல் மனமிறங்கி நீ ஆசீர்வதிப்பீராக, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியாக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதியானவரே, சென்னை பட்டணத்துக்காக ஆண்டவரை சபையாக சேர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பட்டணத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. வெள்ள பெருக்கில் இருந்து அப்பா ஐயா பிள்ளைகளை அனைவரையும் காப்பாற்றுங்கப்பா. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் வாழ தேவனை நீர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. பட்னியாய் கிடக்கிற பிள்ளைகள், வீடுவாசல் இழந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க கனப்படுத்த வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். பெரியோர் முதல் சிறியோர் வரை இணைந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் அனைவரையும் ஆண்டவரை நீங்க பாதுகாத்து வழிபடுத்துங்க. சபையார்களாக சேர்ந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபை செய்து என் தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்களும் நிலை பெயர்ந்தாலும் உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் பாதுகாக்கிற தெய்வமாக நீங்க இருக்கிறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி. அதிகாரிகளும் அமைச்சர்களும் அதற்கு வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்யத்தக்கதான கிருபைகளை செய்ய தேவனே நீர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் எங்கள் அன்பின் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள வல்லராஜாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம்
62வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. வாசிக்கிறோம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். அதனால எப்சிபா பியூலா என்று அழைக்கப்படுகிறது. உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மையா மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களுக்குள்ள ஆண்டவர் திரும்பவும் புத்துணர்ச்சியை தரும்படியாக அன்பான தம்பி தோமஸ் அவங்க இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. சொத்தரிக்கிறவங்களே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூடிய நாங்கள் சபையாக இணைந்து சென்னை பட்டணத்திற்காகவும் மற்றும் அந்த தண்ணீரினால் அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களுக்காகவும் நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூடிய ஏசாயா 62:3 படி ஆண்டவரே உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற அந்த வார்த்தையின்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க என்னென்ன இன்னல்கள் ஏற்பட்டிருக்கோ அதெல்லாம் தேவன் மாற்றுங்கப்பா. அந்த பியூலா எப்சிபா என்று ஆண்டவரே நீங்க தேசத்தை அழைச்சிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் என்ற அந்த வசனத்தின்படி அந்த தேசம் பாழான தேசம் எனப்படாமல் ஒரு புத்துணர்ச்சியான தேசமாக இந்த தேசம் மாற ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நிறைய பேர் ஆண்டவரே தன்னுடைய வேலைக்காக இந்த சென்னை பட்டணத்துக்கு போவாங்கப்பா. அந்த நேரத்துல கூட இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வெள்ளம் அவங்களை பாதிச்சிருச்சு. அந்த வெள்ளத்திலிருந்து ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தும்படியா அந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். நீங்க கூட இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுல இருந்து ஒரு சீக்கிரமான ஒரு விடுதலையை தாங்க. தேவன் எப்பவுமே உங்களை ஆசீர்வதிங்க. நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, இன்னைக்குமே கைவிட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நீங்க எப்பவுமே கூட இருக்கணும். உங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல மாற்றத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. லேவியராகமத்துடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்துடைய பகுதியில நம்ம வாசிப்போமானால் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். அந்த வசனம் சொல்றது தேசத்துல சமாதானம் கட்டளையிடப்படுவேன். கத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இந்த நாள்ல தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட பண்ணுவேன் அங்க சொல்லப்பட்டிருக்கு. கத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். வேதம் சொல்றது துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் என்று சொல்றது. நம்ம தேசத்துல இன்றைக்கு ஆண்டவர் தத்தளிப்பை ஆண்டவர் தமிழ்நாட்டை விட்டு மாற்றணும். ஒண்ணு. இரண்டாவது பகுதி உபாகமத்துடைய புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம்னா 11வது அதிகாரத்துடைய பகுதியில 12வது வசனத்துடைய பகுதி இவ்வாறு சொல்கிறது. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அந்த சென்னை பட்டணத்துடைய பகுதி, இந்த தமிழ்நாட்டுடைய பகுதி விசாரிக்கிற தேசம். வருஷத்துடைய துவக்கம் முதல் வருஷத்துடைய முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய பகுதியும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மேலேயா அவருடைய கண்கள் பதிக்கப்பட, அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட, அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் மத்தியில் இருக்கிற அஞ்சலை அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கத்தாவை விண்ணப்பங்களை கரங்களுக்கு கொடுக்குறங்க கத்தாவை நீங்கள் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறங்க கத்தாவை. எங்களை இந்த கத்தாவை நாள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணியை கூட பாதுகாத்திரே எனக்கு நன்றி செலுத்துதுங்க கத்தா. இந்த ஜெபத்தை கேட்க முடியாது ஜெபிக்கிறங்க கத்தாவை. இந்த சென்னை மாநகராட்சி கத்தா
தேசத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயம் நீங்க மனம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சபையாக ஊழியக்காரர்களாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தாங்க ஒரு விஷயம் மனம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பகுதியில் ஒவ்வொரு சனங்களையும் கர்த்தாவே நீங்க விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. மழையின் காரணமாக கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் என்னத்திற்காக தவிக்கிறாங்க தேவன் அறிந்திருக்கிறீர் ஐயா கர்த்தாவே. நீங்க தாங்க அது ஒரு விஷயம் மாற்றி அமைக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களோட கரத்தினால எல்லாம் ஆகும்போது வல்லமையினால எல்லாம் ஆகும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது தகப்பனே. வேதத்தின் பிரகாரமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. கிருபையாக கர்த்தாவே, இரக்கங்களாக கர்த்தாவே ஒவ்வொரு சனங்களையும் விடுவிக்க முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தாமே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பூமியில் வாழ்கிற யாவரும் உமக்கு சொந்தமானது ஐயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ ஒரு ஆத்துமா கெட்டு போங்க சித்தமில்லை என்று சொல்லி உங்களுடைய வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நீங்க தாங்க ஒவ்வொருத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த தேசத்துல உண்மை நோக்கி கதறுகிற கூப்பிடுகிற கண்ணீர் வடிகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஜெபத்தையும் கேட்டு கர்த்தாவே சென்னை மாநகராட்சி கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். அங்குள்ள ஜனங்களை கர்த்தாவே நீங்க விடுவிக்க முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த பரலோகத்துக்கு கடந்து வரும் பிள்ளைகளாக மாற்றி அமைக்க முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்க தாமே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கண்ணீரை மாற்றி அமைக்க முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நாங்க கண்ணீரோடு செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கர்த்தாவே ஜெபத்துக்கு பிரகாரமாக நீ ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது இறைமை 33 அதிகாரத்துல என்னை நோக்கி கூப்பிடுங்க எட்டாவது காரியங்களை அதிசயம் செய்வேன் சொல்லி இந்த வேதம் சொல்லுகிற தகப்பன அதன் பிரகாரம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் கிருபையாக இறங்கி கர்த்தாவை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தையும் நீங்க வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தடைகளை மாற்றி தீமைகளை காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவருடைய நாமத்தில் இந்த மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்க வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நம்ம சமாதானத்தோடு வாழ்வதற்காக வேதத்துடைய பகுதி 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்துடைய பகுதியை நம்ம வாசிக்க கேட்போமானால், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். அதனால அந்த மழை வெள்ளத்துடைய பகுதியிலான பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் உழைக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்காக, எம்எல்ஏகளுக்காக, எம்பிக்காக, நகராட்சி தலைவர்களுக்காக, கவுன்சிலர்களுக்காக, முதலமைச்சருக்காக நம்ம ஜெபமா ஏசப்பா இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு மழை வெள்ளத்தினால இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் உணவு கொடுக்குறாங்க. ஆண்டவரே கவர்மெண்ட் பகுதியில் எத்தனையோ விதமான உதவிகள் செய்யறாங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அமைதியுள்ள ஜீவன பலபடி அதிகாரிகளுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னீரே. எங்க கவர்மெண்ட் நீங்க ஆசீர்வதிங்க, எங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கவுன்சிலர்ஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விஓ, தாசில்தார், ஆண்டவரே ஆர்ஐ, கலெக்டர், ஆண்டவரே போலீஸ் உயர் அதிகாரிகள், ஆண்டவரே இந்த மழை வெள்ளத்துக்கான உழைக்கிற ஆண்டவரே எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர்கள், பல துறையில் இருக்கிறவர்கள் இணைந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்களப்பா. அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் ஒரு நன்மையும் உண்டாகும் என்று சொன்னீங்களே. உங்களுக்கு பாக்கியம் உண்டாகட்டும். கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இருக்கிறவர்களுக்கு கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் என் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை வருவதாக, ஞானம் வருவதாக, ஆண்டவரே செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படும்படியாக நாங்கள் ஜெபம். விசேஷமாக தொழில் இழந்தவர்களுக்காக ஜெபம். தொழிலை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று
சொல்லி ஜெபம் பண்றோம்ப்பா. நீங்க ஆசீர்வதியும் நன்மையாக நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.